Hey guys, welcome back to the plugins. நம்ம இன்னைக்கு வீடியோல வந்துட்டு ஆதார் கார்டை வந்து எப்படி நம்ம மொபைல் மூலமா டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுக்கு நம்ம வந்துட்டு mAadhaar அப்படிங்கற கவர்மெண்டோட அஃபிஷியல் ஆதார் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கு. அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கறத இப்போ பார்ப்போம். நம்ம யூஸ் பண்ண போற ஆப் வந்து இதுதான், இந்த mAadhaar. ஜஸ்ட் நீங்க வந்துட்டு கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் ஓப்பன் ஆகுது. இது ஜஸ்ட் லோடிங் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தென் இதில் வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ரிஜிஸ்டர் mAadhaar அப்படின்ட்டு. நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. தென் கிரியேட் த பின் நம்பர் கேட்கும். இந்த பின் நம்பர் வந்து உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் பின் வேணுமோ அதை வந்து என்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஆதார் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர், அந்த மேலே இருக்கிற கேப்சா கேட்கும். அதை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணக்கப்புறம் ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை லாகின் பண்ணிக்கலாம். எனக்கு லாகின்லாம் பண்ண வேணாம், எனக்கு ஆதார் கார்டை டேரெக்டாக டவுன்லோட் மட்டும் பண்ணால் போதும், டவுன்லோட் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது வந்து வேறு ஆப்ஷன். ஜஸ்ட் நம்ம பேக் வந்துடலாம். இல்லை டவுன்லோட் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை வந்துட்டு ரெகுலர் ஆதார், அப்புறம் வந்து மாஸ்க்டு ஆதார்னு கேட்கும். நீங்கள் வந்து மாஸ்க்டு ஆதார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட ஆதார் நம்பரை வந்துட்டு 12 டிஜிட் இருக்கிற ஆதார் நம்பரை பர்டிகுலராக ஒரு 8 டிஜிட்லேருந்து ஒரு 10 டிஜிட் வரைக்கும் ஹிடன் பண்ணிடுவாங்க. மற்ற 1-2 நம்பர்ஸ் மட்டும் தான் தெரியும், மற்றபடி எல்லா நம்பர்ஸும் ஹிடனில் தான் இருக்கும். தென் அதே இது ரெகுலர் ஆதார் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த ஒரு ஹிடனும் இருக்காது. ஆதார் நம்பரை உங்களுக்கு எப்படி காட்டணுமோ ஃபுல் டிஜிட்டையும் உங்களுக்கு வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். நான் இப்போ வந்து ரெகுலர் ஆதார் அப்படின்னே கொடுத்துக்கிறேன். இதில் 3 ஐடிஸ் இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய கேப்சா கேட்கும். அந்த கேப்சா கரெக்டாக மேலே என்ன கேப்சா இருக்கோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. இப்போ என்னோடய ஆதார் நம்பர் நான் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்னோடய ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். தென் உங்களுக்கு ஜஸ்ட் அதை வெரிஃபிகேஷன் சில செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்கான நான் ஹிடன் பண்ணியிருக்கேன். தென் வந்து நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சென்ட் ரெக்வஸ்ட் டு ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். தென் ஆட்டோமேட்டிக்காக அதே எடுத்துக்கும். பட் நான் வந்துட்டு வேறு மொபைல்லேருந்து அந்த சிம் கார்டு இருக்குது, அதனால் எந்த மொபைலுக்கு வருதோ அந்த மொபைலில் பார்த்ததுக்கப்புறம் தான் என்ட்ரு பண்ண முடியும். இப்போ எனக்கு ஓடிபி வந்துருச்சு வேறு மொபைலுக்கு. இப்போ நான் வந்து அதை என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஜஸ்ட் வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். வெரிஃபை கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோடிங் ப்ராசஸ் கேட்கும். இப்போ வெயிட் பண்ணலாம். தென் வெரிஃபை ஆகுது. ஓகே, இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்களுக்கான ஆதார் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்துட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஓப்பன் ஆயிரும். இல்லை இ காப்பியை பொறுத்த வரைக்குமே வந்து பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஜஸ்ட் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணலாம். எனக்கு வந்து பிடிஎஃப் எந்த ஃபார்மெட்டில் வேணும்னு கேட்குறேன். ஜஸ்ட் நான் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி பாஸ்வேர்ட் போட்டிருப்பாங்க. உங்களோட பாஸ்வேர்டு என்னவோ அது எல்லாமே கேப்ஸில் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இதில் வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் இருக்குது. 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து மேலே பார்த்தீங்க டவுன்லோடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இவ்வளோ தான் ஒரு சிம்பிள் ஸ்டெப். யூ கேன் டவுன்லோட் த எனி ஆதார். யாரோட ஆதார் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் மூலமாக உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் மொபைல் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் இது டேரெக்டாக நீங்கள் யாருக்கு இமெயில் வேணால் சென்ட் பண்ணாலும் அவங்களும் அந்த பாஸ்வேர்ட் போட்டால் தான் அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். தென் இது வரைக்கும் பிளகின் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day.